ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ண ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நான் ஷேர் பண்ண போகிறது மீல் மேக்கர் குருமா. நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி மீல் மேக்கர் குருமா பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சிக்கன் கறி, மட்டன் கறி அந்த ஸ்டைலில் எப்படி மீல் மேக்கர் குருமா இருக்க போகிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மீல் மேக்கர் குருமா பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சதும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சிறிய சைஸ் மீல் மேக்கராக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இதை தனியாக வெளியில் எடுத்து ஒரு 2 தடவை கோல்டு வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சிருங்க. அப்புறம் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருந்தோம்ல மீல் மேக்கர், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறின வரைக்கும் நல்லா வதக்கி விட்டால் போதும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஏன் இப்படி பண்ணுறோன்னா, மீல் மேக்கர்லேருந்து ஒரு வாடை வரும். அந்த வாடை இருக்காது இப்படி வதக்குனா. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்து மீல் மேக்கர் குருமாக்குரிய மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு மறுபடியும் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் 1, லவங்கம் 2, பட்டை மீடியம் சைஸ் பட்டை ஒரு 2 சேர்த்துக்கோங்க. மல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன். அப்புறம் கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகா வத்தல் 6 சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. மசாலாவை வதக்கும் போது ஃப்ளேமை வந்து லோ இல்லைனா மீடியம்குள்ளே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். அப்போ உங்களுக்கு மசாலா டேஸ்ட்டே மாறிடும். சின்ன வெங்காயம் 1/2 கப்பு இல்லைனா 1 கையளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு 10 பல் சேர்த்துக்கோங்க. முந்திரி 10. வெங்காயமும் பூண்டும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதங்கட்டும். நல்ல பழுத்த தக்காளியா 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. துருவிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையும் வதக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. முதல்ல கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். பெரிய பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பல்லாரி நீட்டமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மொத்தம் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்க்க சேர்க்க குருமா இன்னும் ஒரு சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் போதே மூடியை போட்டு மூடிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் மூடி இருக்கட்டும். திறந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் ஒரு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே மசாலா சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துருந்தோம்ல மீல் மேக்கர், அதை சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா மூடிய போட்டு மூடிடுங்க. ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க. எண்ணெய் ஓரத்துல பிரியிற வரைக்கும் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். உப்பு தேவையான அளவு, உப்பு கம்மியா இருந்தா போட்டுக்கோங்க திருப்பி. ஓரத்துல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கையில அரை அளவு கொத்தமல்லி இலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கமகமான சுவையான மீல் மேக்கர் குருமா ரெடி ஆயிருச்சு செட்டிநாடு ஸ்டைல்ல. சாதத்துக்கு இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மீல் மேக்கர் குருமா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம்தான். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி வேறு வேறு ரெசிபிஸோடு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.